நாள்தோறும் 4000. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் லிப்கோ புக்ஸ். லிப்கோவின் பிரசித்தி பெற்ற அகராதிகள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், 4000 திவ்ய பிரபந்தம், 30 வகையான சகஸ்ரநாமம் மற்றும் பல. சிறந்த நிர்வாகியாக, சிறந்த தத்துவஞானியாக, சிறந்த சமுதாய புரட்சி செய்தவராக, சிறந்த ஆச்சாரியர்களையும் சிஷ்யர்களையும் கொண்டவராக 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பெருந்தகை பகவத் ராமானுஜருடைய சகஸ்ராப்தி வைபவம் 80 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு ஆன்மீக நூல்களை வெளியிட்டு வரும் லிப்கோ நிறுவனத்தாரால் பல்வேறு நிகழ்வுகளுடன் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கான ஒப்பித்தல் போட்டி, ராமானுஜரை பற்றிய கட்டுரை போட்டி, ரத யாத்திரை, ஆன்மீக கண்காட்சி, உலக மகாநாடு முதலிய சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அனைவரும் கலந்து கொள்வோம், ஆச்சாரியன் அருள் பெறுவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டு திண்போள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களை அனுபவிக்க தொடங்குகின்ற திருமங்கை ஆழ்வார் முதலிலே எம்பெருமானிடத்திலிருந்து தாம் திருமந்திரத்தை அறிந்து கொண்டபடியினாலே அந்த திருமந்திரத்தினுடைய வைபவத்தை 10 பாசுரங்களாலே தெரிவித்து, திருமந்திரம் விளைந்த மண்ணான பதரிகாசிரமத்திற்கும் வடக்கே இருக்கக்கூடிய திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்து, அதற்கு பிறகு பதரிகாசிரமம், அதாவது அங்கேதான் திருமந்திரம் விளைந்தது என்று சொல்லுகின்றார்கள். நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் என்று திருமங்கை ஆழ்வாரே மேலே அருளி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட அந்த நரநாரணனாய் எம்பெருமான் திருமந்திரத்தை வெளியிட்ட இடம் எது என்றால், அதுதான் இப்பொழுது பத்ரிநாத் என்று வழங்கப்படுகின்ற அந்த பதரிகாசிரமம் என்கிற இடம். அது அதாவது அந்த ஒரு காலத்திலே அந்த இடத்திலே பதரி மரங்கள், பதரி என்னால் அது இலந்தை, வடமொழியிலே இலந்தைக்கு பதரி என்று பொருள் உண்டு. ஆகையினாலே இலந்தை மரங்கள் மிகவும் அடர்ந்து அங்கே இருந்தபடியினாலே அந்த இடத்திற்கே பதரி என்ற பெயர் ஏற்பட்டு விட்டது. அந்த பதரிகள் சூழ்ந்த இடத்திலே ஒரு ஆசிரமத்திலே எம்பெருமான் எழுந்தொழியிருக்கிறபடியினாலே அந்த இடத்திற்கு பதரிகாசிரமம் என்ற பெயர் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த திருமொழி, அதாவது 10 பாசுரங்களிலே ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தை மிகவும் சுருக்கி வதரி வணங்குதுமே என்று அதை வதரி என்றே தெரிவிக்கின்றார். ஆஹா, வடமொழியிலே பதரி என்கிற சொல்லானது தமிழிலே வதரி என்று வந்தது என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த வதரி என்கிற ஊரை வணங்குங்கள் என்று, திருப்பதியை வணங்குங்கள். அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற இடம், எம்பெருமான் எப்படி நமக்கு உத்தேசிய பூத்தனோ, அதாவது நமக்கு பற்ற தகுந்தவனோ, அதுபோல அவன் எழுந்தருளி இருக்கிற இடமும் கூட நமக்கு மிகவும் உகந்தது அல்லவா? ஆகையினாலே அந்த திவ்ய தேசத்தையே வணங்குங்கள் என்று இந்த 10 பாசுரங்களிலே அருளி செய்கின்றார். பெரிய திருமொழியினுடைய 3ஆம் திருமொழியிலே, அதிலே முதல் 2 பாசுரங்களிலேயும் அந்த வயோதிகம் வருவதற்கு முன்னமே போய் பத்ரிகாசிரமத்தை அடையுங்கள், அந்த எம்பெருமானை வணங்குங்கள் என்று தெரிவித்தார் அல்லவா? அதே போன்ற கருத்தைத்தான் மேல் பாசுரங்களிலேயும் தெரிவிக்கின்றார். இங்கே அந்த எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களையும் சொல்லி அவனை வணங்குதல் என்கிறது மிகவும் விசேஷம் என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். அதனால் தானோ என்னவோ இன்றைக்கும் கூட நாம் பத்ரிகாசிரமத்திற்கு சென்றோமானால் அங்கே சகஸ்ரநாம அர்ச்சனை என்பது மிகவும் விசேஷமாக செய்யப்படுகிறது. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அதைத்தான் நமக்கு காட்டுகிறார்.
அல்லது ஆழ்வார் காட்டினதைத்தான் இன்றைக்கும் அங்கே செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உரிகள் போல் மெய்நரம்பெழுந்து ஊந்தளர்ந்துள்ளமிழ்கி நெறிய நோக்கி கண் சுழந்து நின்று நடுங்காமுன் அறுதியாகில் நெஞ்சமன்பாய் ஆயிர நாமம் சொல்லி வெளிகொள் வண்டு பண்கள் பாடும் பதறி வணங்குதுமே. மூப்பு என்கிறது எப்படியெல்லாம் நம்மை ஆக்கி விடுகிறது என்று பாருங்கள். நன்றாக இளமையோடு இருக்கிற பொழுது உருண்டு திரண்டு இருக்கக்கூடிய அந்த உடல், அப்படி இருக்கிற உடலுக்கு தேகம் என்று வடமொழியிலே பெயர் சொல்லுவார்கள். தேகம் என்றால் அதற்கு என்ன பொருள் என்றால் திக உபச்சையே என்று, அது வளருகிறது என்று பொருளாம். ஆகினாலே யௌவன பருவத்திலே இருக்கிற பொழுதுதான் ஒருத்தனை தேகம், ஒருவனுடைய உடலை தேகம் என்று சொல்ல வேண்டுமா? அவனுக்கு வயதாக வயதாக அதற்கு பிறகு அவனுடைய உடலை சொல்வதற்கு வடமொழியிலேயே வேறு ஒரு சொல்லை வைத்திருக்கிறார்கள். என்ன சொல் என்றால் அது ஷரீரம் என்று சொல்லுவார்கள். ஷரீரம் என்னால் ஷீரியத்தே அனேன இத்தி ஷரீரம், அது அழிந்து கொண்டே வருகிறது, ஆகினாலே அதற்கு ஷரீரம் என்று பெயர். ஆக வளர்ந்து கொண்டே வருகிறது அது தேகம், அழிந்து கொண்டே வருகிறது அது ஷரீரம். இரண்டுமே உடலைத்தான் குறிக்கிறது. ஆனால் அது வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது அதை தேகம் என்று சொல்லலாம். ஆனால் வயோதிகம் வந்த பிற்பாடு அந்த ஷரீரம் என்று தானே சொல்ல வேண்டும். அந்த ஷரீரம் எப்படி கட்டுக்குலைந்து போய்விடுகிறது என்று நன்றாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் திருமங்கை ஆழ்வார். உரிகள் போல் மெய்நரம்பெழுந்து. ஆக இவனுக்கு நன்றாக வாலிப பருவம் இருக்கிற பொழுது உள்ளே இருக்கிற எலும்பும் நலம்பும் தெரியாதபடிக்கு நன்றாக தோள்கள் எல்லாம் பருத்து மூடி இருக்கின்றனவாம். ஆனால் இவனுக்கு வயதாக வயதாக அந்த தோள்கள் சுருங்கி விடுகிறபடியினாலே உள்ளே இருக்கிற எலும்பும் நரம்பும் வெளியிலே தெரிகிறதாம். அது எப்படி தெரிகிறது என்றால் உரிகள் போல் மெய்நரம்பு எழுந்து என்று, உரிகளைப் போலே அந்த நரம்பானது அப்படி மேலே தெரியும்படியாக இவனுடைய சரீரம் ஆகிவிடுகிறது. அப்புறம் ஊன் தளர்ந்து, இவனுடைய சரீரமானது தளர்ந்து அந்த உடலிலே இருக்கக்கூடிய ஊன் மாம்சங்கள் எல்லாம் என்ன ஆகிவிடுகிறது, இற்று போய் விடுகிறது. அதற்கு மேலே இப்படி வயோதிகம் வந்தவுடனே உள்ளமெழ்கி என்று, உள்ளமும் கூட இவனுக்கு தளர்ந்து போய்விடுகிறது. என்னால் எதுவுமே முடியவில்லையே என்று நினைக்கிறானே, ஆகையினாலே இவனுக்கு உள்ளமும் தளர்ந்து விடுகிறது. உடல் மட்டும் தளர்வதில்லை, வயோதிகம் வந்தால் உள்ளமும் தளர்கிறது. ஊன் தளர்ந்து உள்ளமெழ்கி. அதற்கு பிறகு இவன் நடக்க வேண்டிய இடத்தை அப்படி கண்ணாலே பார்க்கிறான். நெறியை நோக்கி, இந்த இடத்திலே நாம் இவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமா என்று நினைத்த உடனே இவனுக்கு என்ன ஆகிவிடுகிறதா, கண் சுழன்று. இவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் சுத்துகிறது, சுழலுகிறது. இவ்வளவு தூரம் எப்படி நம்மாலே நடக்க முடியும் என்று நினைத்து உடனே நின்று நடுங்காமுன் என்று இவனுக்கு நடுக்கம் வேறு ஏற்படுகிறதாம் உடலிலே. அப்படியெல்லாம் உங்களுடைய உடல் கட்டுக்குலைந்து திண்டாடுவதற்கு முன்னாலே நீங்கள் பத்ரிகாசிரமத்திலே போய் நீங்கள் சேருங்கள், அந்த எம்பெருமானை வணங்குங்கள் என்கிறார் இந்த பாசுரத்திலே. நின்று நடுங்காமுன், நெஞ்சமே உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன். அரிதியாகில் நெஞ்சம் அன்பாய், நெஞ்ச அன்பாய் நெஞ்சமே, அல்லது நெஞ்சம் என்பாய் என்னும் கூட சொல்லலாம். நெஞ்சம் என்பவனே உனக்கு நான் சொல்லுகிறேன், இதை நீ கேட்புதியாகில். என்ன கேட்க வேண்டும் என்றால், அந்த எம்பெருமானுடைய 1000 நாமம் சொல்லி, அந்த எம்பெருமானுடைய 1000 திருநாமங்கள் சகஸ்ர நாமத்தையும் சொல்லி நீ என்ன செய்ய வேண்டும், வெறிகொள் வண்டு பண்கள் பாடும் என்று, நல்ல அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய வாசனைகளை எல்லாம் கவர்ந்து கொண்டு வருகிறதாம் வண்டு. அந்த வண்டு என்ன செய்கிறது என்றால், அங்கே ரீங்காரம் செய்கிறது, பண்களை பாடுகின்றது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், அந்த வண்டுகள் கூட அங்கே எம்பெருமானுடைய சகஸ்ர நாமத்தை தான் அவைகள் தங்களுடைய வாயாலே இசைக்கின்றன என்று சொல்லலாம். ஆக பத்ரிகாசிரமத்திலே இருக்கக்கூடிய வண்டுகளாகையினாலே அவைகள் ரீங்காரமும் கூட எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லுவது போலே இருக்குமாம். அந்த வண்டுகளே அந்த திருநாமத்தை சொல்லுகிற பொழுது, நெஞ்சமென்பாய் நீயும் கூட 1000 நாமம் சொல்லி, அந்த எம்பெருமானுடைய 1000 நாமத்தை சொல்லி அந்த வண்டுகள் பண்கள் பாடும் அந்த வதரி, அந்த வதரியை வணங்குதும் என்று இந்த பாசுரத்திலே 3வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 4வது பாசுரத்திலேயும் வயோதிகத்தினுடைய கொடுமை, அது எப்படியெல்லாம் ஒரு மனிதனை மாற்றி விடுகிறது, உருக்குலைத்து விடுகிறது என்கிறதை அடுத்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கிறார். கண்ணெடுங்கி இத்தழமோ திருமி தாழ்கள் நோவத் தம்மில் முட்டி தள்ளி நடவாமன் காளையாகி கண்ணு மேய்த்து குன்னெடு தன்னு நின்னான்
வாழபாயும் தந்தளம் சோழ் பதறி வணங்குதுமே. மூப்பு என்பது ஏற்பட்டு விட்டால் எப்படி வருகிறது பாருங்கள். பீழை சோரா கண் இடுங்கி விடுகிறதாம், உள்ளே போய் விடுகிறது கண். அதுக்கு மேலே அதுல பீழை வேறு சோறுகிறது என்றார். பீழை என்றால் நாம் சொல்லுகிறோமே கண்ணினுடைய அழுக்கு, அந்த பிளிச்சை என்று சொல்லுவார்கள், அதெல்லாம் கண்ணிலே வந்து சேருகிறதாம். இப்படி பீழை சோர கண் இடுங்கி, அதற்கு மேலே பித்தழ என்னால் பித்தம் தலைக்கு ஏறுகிறது, அதாவது தலை சுத்துகிறது. அதற்கு மேலே இருமி என்னால் இவன் நிற்கவும் முடியாமல் இவனுக்கு இருமல் வேறு மார்பிலே சளி வந்து அடைக்கிறபடியினாலே பித்தழமோ திருமி. தாள்கள் நோவா, கால்கள் எல்லாம் வலிக்கின்றது, எழுந்து நடக்க வேண்டும் என்று இவன் அப்படி கால் அடி எடுத்து வைக்கிற பொழுது ஒரு கால் மற்றொரு கால் மேலே இடித்து இவனை நடக்க விடாமல் செய்கிறதாம். தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி என்று அதற்கு மேலே இவன் நடக்க முடியாமல் இவனை கீழே தள்ளி விடுகிறது என்று கூட சொல்லலாம். அப்படி இவனுக்கு வயோதிகம் வருகிறது. ஆனால் அப்படியெல்லாம் வருவதற்கு முன்னமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தள்ளி நடவாதமும் வதறி வணங்குதும். போய் அந்த வதரிதிக்கு ஆசிரமத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அவனை போய் வணங்குங்கள் என்று தெரிவிக்கின்றார். அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், காளையாகி கன்று மேய்த்து. நாமும் கையிலே கோலை எடுத்துக் கொள்ளுகிறோம். எதற்காக என்றால், அந்த கோல் நம்மை கீழே தள்ளாமல் இருப்பதற்காக. ஆனால் அந்த கண்ணனும் ஒரு கோலை எடுத்தான். கரையினார் துவருடுக்கை கழையாவின் கடிக்கோல் கை, கடையாவின் கழிக்கோல் கை என்கிறார் நம்மாழ்வார். அந்த கோல் எதற்கு என்றால், பசுக்களை எல்லாம் மேய்ப்பதற்கு, கன்றுகளை எல்லாம் மேய்ப்பதற்கு. ஆஹா, அவன் அப்படியெல்லாம் மேய்க்கிற பொழுது எப்படி இருந்தான்? காளையாகி என்றால் என்றைக்கும் அவன் இந்த முதுமை பருவத்தை அடைவதே இல்லை. அப்படி நித்தியம் அவன் யுவாகுமாரனாயே இருக்கிறானாம். ஆஹா, அப்படிப்பட்ட அவனை போய் நாம் வணங்கினால் நமக்கும் அதே நிலை கிடைக்கும் அல்லவா? ஆகினாலே காளையாகி கன்று மேய்த்தவன், அந்த கன்றுகளை ரட்சிப்பதற்காக குன்று எடுத்தவன் என்கிறார். காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான். குன்று என்றால் கோவர்தன மலை, அதை எடுத்து கொடையாக பிடித்தானே, அன்றைய தினம் அந்த குன்றெடுத்து அன்று நின்றான். அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்றால், வாழை பாயும் தன் தடம் என்றால் வாழை மீன்கள் அவைகளெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தடாகங்களிலே, அந்த நீர்நிலைகளிலே நன்றாக கழித்து விளையாடுகின்றன. அதாவது மீன்கள் போன்ற ஜந்துக்களும் கூட மகிழ்ந்து விளையாடக்கூடிய இடம் அந்த பத்ரிகாசிரமம். ஆகினாலே அப்படிப்பட்ட அந்த வதரியை நீங்கள் சென்று வணங்குங்கள் என்று தெரிவிக்கின்றார். குன்றெடுத்து அன்று நின்றான் என்று சொன்னபடியினாலே கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு மலையை தூக்கி கொண்டு அதனுடைய அடியிலே நின்றான் பகவான். ஆனால் இங்கோ அந்த மலையை அடியிலே வைத்து அதன் உச்சியிலே தான் எழுந்தருளி இருக்கிறான் என்றால் இந்த வேறுபாடு எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை, அந்த காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றவன் இன்று குன்று மேலேயே எழுந்தருளி இருக்கிறானே, அப்படிப்பட்ட எம்பெருமானை போய் சேவிக்க வேண்டாமா? ஆகினாலே நீங்கள் வதறி வணங்குங்கள் என்று எல்லோருக்குமாக இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் உபதேசிக்கிறார். ஆஹா, இந்த வயோதிகம் வருவதற்கு முன்னமே வாலிப பருவம், அதாவது உடம்பிலே சக்தி இருக்கிற பொழுது அந்த பத்ரிகாசிரமம் என்கிற திவ்ய தேசத்தை போய் சென்று சேவித்து விட வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் நமக்கு இப்பதிகத்திலே உபதேசித்துக் கொண்டு வருகிறார். இந்த உபதேசம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருப்படிகளே சரணம். நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய என்று பாடு மனமுடை பத்தருள் நீர் வந்து பல்லாண்டு கூறுமினே.